சென்னைனா என்ன சும்மாவா? தமிழ்நாட்டில் யார் சிஎம் ஆகணுன்ற முடிவு பண்ணுறது சென்னை தான். இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருடங்களா சென்னை தான் டிசைட் பண்ணுறது யார் முதலமைச்சர். சென்னையில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். இன்னைக்கு நேற்று கிடையாது, ரொம்ப வருஷமாக இதுதான் நடக்குது. அதுதான் இந்த தடவை நடந்திருக்கு. வாங்க மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 வந்து 234 தொகுதியில் கிட்டத்தட்ட தாவேகா என்கிற டிவிகே கிட்டத்தட்ட 108 தொகுதியில் வின் பண்ணிட்டாங்க. இது வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சாதனை. கிட்டத்தட்ட 35% ஓட்டு சதவீதம் வந்திருக்குது. இது இதுக்கு முன்னாடி வந்தவங்களே ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாடு சரித்திரத்திலேயே. இதெல்லாம் காசு வாங்காமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த ஓட்டு பதிவுன்றது மிகப்பெரிய சாதனை. கிட்டத்தட்ட 1,95,00,000 பேர்கிட்ட வாக்களிச்சுக்கிறாங்க. விஜய்க்காக இதை பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம இதுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் நம்மளோட முதல் வீடியோ பார்த்திங்கன்னா சென்னையில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் சிஎம் முடிவு பண்ணுறாங்களா, அவங்க தான் சிஎம் ஆகுறாங்களா அப்படின்றது தான். அதுதான் இந்த வருஷமும் நடந்திருக்கு. 2021 கிட்டத்தட்ட 234 தொகுதியில் திமுக 134 தொகுதிக்கிட்ட வின் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அது காரணம் சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த ஒரு 37 தொகுதியில் 34 இடத்த அவங்க பிடிச்சிருந்தாங்க. அதனால தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவையும் தாவேகா இன்னைக்கு இந்த 108 தொகுதியை வின் பண்ணுறதுக்கு காரணம் சென்னை தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா மீதி இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாதரா, சென்னை தான்டா கோட்டை, சென்னையை பிடிச்சா நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிடலான்ற யுகத்தை கரெக்டாக முன்னெடுத்து தாவேகா என்ன பண்ணாங்கன்னா சென்னையில் மட்டும் 16 தொகுதி இருக்குது. இந்த 16ல் 14 தொகுதியை இவங்க கைப்பற்றிட்டாங்க. சென்னை மட்டும் தான் விட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா காஞ்சிபுரத்துலேயும் அதே நடந்திருக்கு. 4ல் 1 தொகுதி வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி திருவள்ளூர்லேயே 6 தொகுதி இருக்குது. அதில் 5 தொகுதியை தாவேகா கைப்பற்றிட்டாங்க. கடைசியாக செங்கல்பட்டையும் விட்டு வைக்கல. செங்கல்பட்டுலேயும் கிட்டத்தட்ட 6 தொகுதியில் 4 தொகுதி தாவேகா வின் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன தெரியுதுன்னா இந்த சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியை யார் பிடிக்கிறாங்களோ, சென்னை மாநகராட்சியை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான்டா சிஎம் அப்படின்றத நிரூபணம் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இன்றைக்கி நேற்று நடக்கல, பல வருடங்களாக பல எலெக்ஷனாக இதுதான் நடந்துருக்கு. சென்னை அப்படியே ரேஸாக விட்டுடலான்னு நினச்சிங்கன்னா சென்னை தான் இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. கிட்டத்தட்ட 24 தொகுதியை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதியில் வின் பண்ணியே தாவேகா இந்த பொசிஷனுக்கு வந்திருக்குது. இந்த எலெக்ஷனில் வின் பண்ண விஜய் 7ஆம் தேதியை சிஎம்மாக ஆக போகிறாரு, பதவியேற்க போகிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் தன்னோட ஆதரவை கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் பலரும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க. இந்த 2-3 நாள்லேயே ரிசல்ட் வந்துடும். இவர் பதவியேற்கும் பொழுதே பெரும்பான்மையோட பதவியேற்கணும்னா அத்தனை சாத்தியங்கள் இருக்குது. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய புது சிஎம் டேரக்டரோட பையனாக இருந்தவர் ஒரு நடிகராக சின்ன வயசுலேருந்து நடித்து அப்படி தளபதியும் ஒரு பொசிஷன் அப்புறம் ஒரு லீடிங் ஆக்டராக ஒரு அதிகமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய நடிகராக பேரும் புகழும் இருந்துட்டு அவர் அதுலேருந்து இறங்கி தாவேகான்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு தலைவராக இருந்து இந்த எலெக்ஷன்லேயே இறங்கி நான் வின் பண்ணுவேண்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்த பிடிச்சி கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்களோட ஆதரவோட 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் சிஎம் ஆகிறாரு. அதனால் என்னையா உனக்கு என்ன வந்தது இதனால் கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் வரல. இதில் விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா சும்மா சென்னைனா சும்மா கிடையாது, சென்னையில் நீ வின் பண்ணாதாயா நீ சிஎம்ன்றத மனசில் கருத்தில் வச்சு அதை செயல்படுத்திக்கிறா போல். அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாலேருந்து, கலைஞர்கள்லேருந்து, ஸ்டாலின் அவர்கள்லேருந்து இப்போ இருக்க தளபதி விஜய் வரைக்கும் சிஎம் ஆகிறதுக்கு காரணம் சென்னை தான் அமைஞ்சிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 இடம் தான் டிசைட் பண்ணியிருக்குது. நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் இங்கே தான் இருக்கிறேன். அதே இடத்துல தாவேகா விஜய் அவர்கள் எனக்கு தெரியும் அவர் தான் வின் பண்ணுவாருன்னு தெரியும். அதே மாதிரி சென்னை தான் இது காரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.